ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் மகதான் போலீஸ்க்கு போன் பண்ணா. அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னா. அவதான் சேதுவுக்கு தமிழ்ச்செல்விக்கு நடக்கிற அந்த அவ போன் பண்ணதுனாலதான் போலீஸ் வந்து எங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ணுச்சு. என் அண்ணன் ஜெயிலுக்கு போக காரணமா இருந்தது என் மகதான். இது எனக்கு தெரியும். இத்தனை நாளா இந்த உண்மையை நாங்க மறைக்கதான் செஞ்சோம். இவனுக்கு பணத்தை கொடுத்து நடந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லாதேன்னு அந்த பழிய தூக்கி தமிழ்செல்வி மேல போடதா செஞ்சோம். அதெல்லாம் நாங்க இல்லன்னு சொல்லவே இல்ல. ஆனா அதுக்கும் இப்ப நடக்க போற இந்த கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த நிமிஷம் சேது என் மக கழுத்துல தாலி கட்டியே ஆகணும். வேற பிரச்சனை, இந்த கல்யாணம் வேற பிரச்சனை. நீங்கெல்லாம் பேசுறது வேற. இப்ப சேது மட்டும் என் மக கழுத்துல தாலிய கட்டல. உனக்கு எம்புட்டு நெஞ்செழுத்தம் இருந்திருந்தா நடந்த எல்லா உண்மையும் மறைச்சு இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து எங்களை ஏமாத்திருப்ப. என் மகனையே உன் மக கழுத்துல தாலி கட்ட சொல்றியா? ஜெயிலுக்கு போக காரணமா இருந்தது மட்டும் இல்லாம நீனே இன்னும் ஒரு நிமிஷம் கூட இவ கூடாது. செயலுக்கு போக காரணமே நீதானா? வீட்டுல இருக்க கூடாது. ஒழுங்கு மரியாதை அவங்களை இந்த வீட்டை விட்டு போய் சொல்ல. இன்னும் ஒரு நிமிஷம் கூட இவங்க இந்த வீட்டுல இருக்க கூடாது. வேலையும் ஆத்தான மகனும் இந்த இருந்தீங்க. வீட்டுல இருந்தீங்க உசுரை எடுத்துருவோம் சொல்லிக்க. சொல்ல உன் தங்கச்சிக்கு உசுறு மேல ஆசை இருந்தா ஆத்தான மகனும் செத்தாலைய மூஞ்சில முடிக்க கூடாது. ஒழுங்கு மரியாதை எங்க போக சொல்ல கூடாது. ஒழுங்கா போயிடு. என்ன ஆச்சு? நீங்க இப்படி எல்லாம் நீங்க பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. தெரியும் அமருக்கு கல்யாணம் ஆனதோ நம்ம எல்லாரும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சோம். தெரியுமா? ஆனா கடைசியில இப்படி ஆகி போச்சாத. அம்மா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்தா அம்மா பெரியப்பா நம்மள திட்டு வர. வாமா வா போஸ். இருக்கிற அதே கோபம் தான் எனக்கு இருக்கு. அம்மாவும் மகளும் வாய் சாவித்திரி அண்ணனுக்கு உன் மேல வாயை மூடிக்கிட்டு பேசாம இருங்க. அதெல்லாம் சரி மறையும் உங்க வீட்டுல இருக்கட்டும். இவங்களை உங்க வீடு கூட்டிட்டு போயிடலாம். சித்தப்பு இப்ப என்ன பண்ற சன்னாசி? கொஞ்ச நாளைக்கு சாவித்திரியும் தாமரை சரியா கூட்டிட்டு போறேன். ஒழுங்கு மரியாதையா என் கூட வாங்க.
இங்க பாருங்க, பட்டு சித்தப்பா விடுவாங்க. இல்ல நீங்க நடுத்தருவுல நின்னா கூட வாயை மூடிக்கிட்டு பேசாம வண்டியில இருக்க போங்க. நான் கூட கவலையே கிடையாதுன்னு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அம்மாவும் மகளும் வாங்க. நீங்க பண்ணிருக்கிறது மகா தப்பு, பெரிய பாவம்மா. அம்மா தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. நீங்க எந்த பாவமும் அறியாத ஒரு புள்ள மேல இப்படி ஒரு வாங்கம்மா, வாங்க போலாம். ஒரு பழிய போட்டுட்டீங்களே, வாங்க வந்து வண்டியில இருங்க, வாங்க. எம்புட்டு தைரியம் இருந்திருந்தா நடந்த எல்லா உண்மையையும் மறைச்சு இப்ப அந்த பழிய தூக்கி போட்டுருப்பாளுங்க. இத்தனை நாளா நம்ம எல்லாரையும் ஏமாத்துனது மட்டும் இல்லாம தமிழ் செல்வி மேல பிறந்தானு நினைக்கிறப்ப எனக்கு நெஞ்செல்லாம் பதறுது. ஆத்தே, இப்படி ஒரு ராட்சசி ஏன் வைத்திர நீ மட்டும் தாலி கட்ட மாட்டேன்னு உறுதியா இல்லாம இருந்திருந்தா இந்த உண்மை ஐயா சேது எதையுமே தெரிஞ்சுக்காம உனக்கும் அந்த தாமரைக்கு கல்யாணம் நடந்திருக்கும் ஐயா. நல்ல நேரத்துக்கு நீ எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சு ஐயா, கண்டுபிடிச்சு அத கொண்டு வந்து நிரூபிக்க வச்ச. இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? மாச்சி வா, அடியே இங்க வா. அம்மாச்சி, என் பத்திரமாத்து தங்கம், என் வயிறும், என் சீனி கட்டி, என் சில்லு கருப்பட்டி. இங்க பாரு, ஒரு தப்பு செய்ய உன்னை ஒதுக்கி வச்சு தப்பு பண்ணிட்டோமேடி. செய்யாதவளையா இத்தனை நாளும் வீட்டுக்கு வெளியில இருக்க சொல்லி இன்னைக்கு நிரூபணம் ஆயிடுச்சு தமிழ். நீ ஒரு தப்பு செய்யாதவங்க என் மகன் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் நீ இல்ல. தங்கம் பேசாம அமைதியா இருக்க, ஏதாவது பேசியா? ஐயா ராசாங்க, என்னையா எதுவும் பேசாம? நீ தாலி கட்ட மாட்டேன்னு உறுதியா இருந்தையா சேது? உண்மை தெரியற வரைக்கும் மாமா, இவ என்னடா இந்த நேரத்துல இப்படி சொல்றாளேன்னு நீங்க நினைக்க வேணாம். அன்னைக்கு கல்யாணம் நின்னு நீங்க ஜெயிலுக்கு போனீங்கன்ற காரணத்தினாலதான் நம்ம கிட்ட உண்மை மறைச்சிட்டாங்க. அதனால நீங்க அவங்கள வீட்டு ஆனா இந்த கல்யாணம் விட்டு அனுப்பி தண்டனை கொடுத்ததெல்லாம் நியாயமா இருக்கலாம். போன் பண்ணதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே மாமா. சேது தாமரை கிட்ட தப்பு பண்ணிட்டான்றதுக்காக தான் இந்த கல்யாணமே முடிவாச்சு. தவிர சேது நிரபராதின்னு நிரூபணம் ஆகலையே மாமா. அப்படி பாக்குறப்போ தாமரை தப்பு செஞ்சாங்கறத நிரூபணம் ஆகற. அத்தை, இப்பவும் நான் சொல்றேன், என் புருஷன் நீங்க பேசுறது ரொம்ப தப்பத்த. தப்பு செஞ்சிருக்க மாட்டாரு. என் புருஷன் எம்பிட்டு குடிச்சிருந்தாலும் சரி, நிதானத்துல இல்லாம அவர் யாரையோ குத்தி. ஆனா என் புருஷன் என்னை தாண்டி கொலை பண்ணிட்டாருன்னு கூட சொல்லுங்க, அத நான் நம்புவேன். தாண்டி வேற ஒரு பொண்ணு கட்டின சேலைய அவர் நிமிர்ந்து பார்த்தாருன்னு சொன்னா கூட அத நான் நம்ப மாட்டாத. சூழ்ச்சி நடந்துச்சு. அத போலீஸ்க்கு போன் பண்ண விஷயத்துல எம்பிட்டு நம்ம கிட்ட இருந்து அவங்க மறைச்சிருக்காங்களே, அதை விட ஒரு பெரிய சூழ்ச்சி இந்த விஷயத்துல நடந்திருக்குன்னு நான் சொல்லுவேன்.
இந்த நிமிஷம் நான் சொல்றேன் மாமா, உங்க மகனை நீங்க நம்புங்க. என் புருஷனை நீங்க நம்புங்க. இந்த மகன் கூட வாழ்ந்திருக்கிற நம்பிக்கை வீட்டுக்கு வந்த மருமகளா ஒரு வருஷம் தான் மாமா. நான் உங்க மகனை நம்பிக்கையில சொல்றேன். உங்க புள்ள இப்படி ஒரு தப்பா செஞ்சிருக்கவே மாட்டாங்க. இவருக்கும் தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது வாழ்க்கையில நீங்க மட்டும் உங்க வாழ்க்கையிலேயே திருத்த முடியாத ஒரு பெரிய தப்பா இருந்திருக்கும். அது உங்க புள்ளைய நீங்க மனசார நம்புங்க மாமா. அந்த தெய்வம் எனக்கு துணை இருக்க போயதே இந்த விஷயத்துல ஒரு நியாயம் கிடைச்சிருக்கு. இந்த கல்யாணமே நின்னு இருக்கு. நீங்க நம்புங்க மாமா. அந்த தெய்வத்தோட துணை இருக்கிற எங்க ரெண்டு பேரையும் தாமரை இவர் மேல பழி போட்டதுல மிகப்பெரிய இருக்கு மாமா. பாத்தியா ராசாகு, கவுளி கூட கத்து கொடுதுப்பா. எனக்கு என்னமோ தமிழ் செல்வி சொல்றது உண்மைன்னு தோணுதுப்பா. சரி பா. வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் ஆனந்த பிள்ளையே உன் மேல ஐயா உன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா. ஆனா என் கையாலே உன்னை அடிச்சு நான் உன்னை நம்பாம போயிட்டேனையா. நீங்க கண்ணனால பார்த்த விஷயத்தா பரவாயில்லப்பா, விஷயத்தை வச்சு நம்பிட்டீங்க. உண்மைதானப்பா வச்சு அந்த விஷயத்தை கண்மூடிப்பா. கண்ணால பாக்குறத மட்டும் வச்சுத்தனமா நம்பி இருக்க கூடாதுதான், நம்பிக்கை வச்சிருந்திருக்கணும். என்ன ஆனாலும் என் புள்ள மேல நான் தமிழ்ச்செல்வி மாமா, மனசுக்கு பிடிச்ச ஒருத்தி நான் ஜெயிலுக்கு போக மாமா, என் மகன் போக காரணமா இருந்துட்டாளேன்னு மனசுக்குள்ளேயே வேதனைப்பட்டிருக்கேன். குளிய கரையா கிடந்து நான் தவிச்சிருக்கேன். எத்தனையோ நாள் அதை நினைச்சேன். ஆனா இப்போ என் மனசுக்கு அவ்வளவு நிம்மதியா அறுதியா இருக்குமா. நீ எதுக்கு காரணம் இல்லைன்னு தெரிய வரப்ப என் மன ஆனா அதே நேரம் இத்தனை நாளா உன்னை பழிச்சு பிணைன்னு நினைக்கும் போது பேசி உனக்கு தண்டனை கொடுத்துட்டனே மனசுக்கு வேதனையாவும் இருக்கு. ஒரு நிரபராதிக்கு நான் தண்டனை கொடுத்திருக்கேன். இருந்தாலும் சொல்றேன், என்ன நீ என் மருமகதான். ஐயோ மாமா, ஐயோ என்ன மாமா நீங்க? இந்த குடும்பத்தோட அம்மா எப்பவும் இங்க முன்னாடி தலை நிமிர்ந்து தான் நிக்கணுமே தவிர ஆலமரம் மாமா நீங்க. என் மாமா தவிர நீங்க இப்படி ஓடவே கூடாது மாமா. உங்க இடத்துல வேற யாரு இருந்திருந்தாலும் சொல்ல போனா நான் போன் பண்ணதாலதே போலீஸ் வந்தா என்னைய தப்பாதான் நினைச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போலீஸ் வந்தாங்கன்னு நானே தப்பாதான் மாமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வந்தது இது எல்லாத்துக்கும் சூழ்நிலைதான். இன்னைக்குதான் அத பத்தின உண்மையில எனக்கு தெரிய வந்து காரணமே தவிர மத்தபடி இதுக்கு நான் தான் காரணம்னு நினைச்சது
நீ நல்லா இருப்பம்மா, நல்லா இருப்ப. யாரோட தப்பும் இல்ல மாமா. உன் நல்ல மனசுக்கு. சரி வா. நம்மள நீ தமிழ பிரிஞ்சு வாழ், நான் செயலுக்கு போக உன் பொண்டாட்டி காரணம் இல்ல. வாழ்ந்ததெல்லாம் போதும்யா, போதும். இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்யா. அதே சொன்னல மாமா, தெய்வம் நமக்கு நமக்கு துணையா இருக்கும். நீங்க உங்க மேல நம்பிக்கை வைங்கன்னு நான் சொன்ன மாதிரி இது நடக்கல பாத்தீங்களா? இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நான் சொன்னேன்ல. சாப்பிடல ஆச்சா, நாங்க சாப்பிடுறோம். இப்ப சாப்பாடு இது வந்து இது பீஃப் கறியாக இதெல்லாம் போடுற விளையிறெல்லாம் அது இம்தியாஸ் ஆஜா லைவ் கொடுக்குறாரு ஹீரோக்கும். நல்ல சாப்பாடு நல்லா இருந்துச்சு. கல்யாண சாப்பாடு எப்படி நல்லமா என்ன கதை சட்டப்படி யாரா நம்ம ஒரு கல்யாண சாப்பாடு